இல்ல வேற ஒரு இடம், வேற ஒரு ஸ்டேட் வளர்ந்துட்டு போகுது. அந்த மக்கள் வந்து எஜுகேட்டடா இருக்கிறாங்க. அங்க உள்ள அரசியல் வந்து ஒரு பியூரான ஒரு அரசியல். ஒரு டிரான்ஸ்பரன்சி. அவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அங்க உள்ள மக்களுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. இத ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க மாறுவாங்க. அதுக்கு என்னன்னா, இந்த மாதிரி உள்ள சக்திகள எடுத்து மாத்தணும். இப்ப ஜாதி, மதம்ன்ட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவன எடுத்து மாத்தணும் முதல்ல. பிஜேபி எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா நார்த் இந்தியால இருந்து மாறுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா மக்கள் சிந்திப்பாங்க. சிந்திக்காம இருக்க மாட்டாங்க. இப்பல்லாம் வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஏகப்பட்ட ரீல்ஸ் எல்லாம் வந்து வருது. ஏகப்பட்ட வீடியோஸ் வருது. அவங்கள ட்ரோல் பண்ணி. ஏன்னா அவங்க செய்ற செயல்கள் அப்படி. ஒரு சிஎம்மோட பையன் ஆனனாலேயே எந்த ஒரு எலக்ஷனையும் சந்திக்காம அவன் டைரக்ட்டா ஹெல்த் மினிஸ்டர் ஆகுறான். அவனுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபுல் டைம் அவன் தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்கிறான். தண்ணி அடிக்கிறானா, இல்ல அவன் வேற ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்றானான்னு தெரியல. அவன் அவனாவே இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கவலையா இருக்கு. நமக்கு இங்க சட்டசபையில நடந்த சில விஷயங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நார்த் இந்தியால அத பத்தி பேசுறதுக்கு கூட ஆட்கள் இல்ல. ஏன்னா சட்டசபையில ஒருத்தன் வந்து அவ்ளோ தூரம் தண்ணிய போட்டுட்டு அவனால நிக்க கூட முடியல. மைக்க பிடிச்சுட்டு ஆடுறான். ஆனா அத பத்தி மக்கள் பேசல. ஏன்னா பேச விட மாட்டானுங்க. டைவர்ட் பண்ணிருவானுங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா, அங்க ஒரு கிறிஸ்டியன் போறான் பாத்தியா, அவன் பீஃப் சாப்பிடுறான். அங்க ஒரு முஸ்லீம் போறான் பாத்தியா, அவன் ஒரு பீஃப் ஸ்டால் வச்சிருக்கான். அவன போயிட்டு அடிச்சுட்டு வா. அந்த சர்ச்ச இடிச்சுட்டு வா. அந்த மசூதியில கொடிய கட்டிட்டு வா. எல்லாம் புரியுங்க. ஒரு நாள் மக்களுக்கு எல்லாமே புரியும். அவங்களா மாறுவாங்க. பாருங்க. இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, மதத்தை வச்சு என்னைக்கு நீ அரசியல் பண்றியோ அன்னைக்கே அங்க தோக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா வந்துட்டு எப்படின்னா, ஆஹ் நான் சொல்லலாமா பரவாயில்ல சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயத்த திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூ போச்சுன்னு, என்ன உங்க அண்ணன் வாயே திறக்கல, அதுக்காக வாயை திறந்தே பேசலன்னு. சரி ஓகே, வாயை திறந்து பேசல. அங்க 2 பேர் நிறுத்தினாங்க, டிஎம்கேல இருந்தும் சரி. ஆஹ் அந்த பிரச்சனைக்கு காரணம் தான் இந்த விஷயத்த ஏற்படுத்தின 2 பேருக்கும் சரி. 2 பேருமே நிறுத்தினாங்க. இப்போ டிஎம்கேல இருந்து இதுல ஸ்ட்ராங்கா புடிச்சு நின்னுனாங்கன்னா ஒண்ணு அவங்க ஜெயிச்சிருக்கணும். இல்ல நான் வந்துட்டு பாஜகவுடைய இது இல்ல அதான் பாஜகவுடைய வந்துட்டு சப்போர்டர் அப்படின்னு சொன்னா ஆஹ் இதான் இந்த அதிமுக ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கணும். 2மே ஜெயிக்காம புதுசா ஒருத்தர் தூக்கின்னு வந்து ஜெயிக்க விட்டாங்கன்னா அப்ப அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க யோசிங்க. புரியுதுங்களா? இதைத்தான் சொல்றாங்க. என்னன்னா மக்கள் அங்க தெளிவா இருக்கிறாங்க. இவனுக்கு இடையில பூந்து ஒரு கொட்டையை குழப்புற மாதிரி ஒரு வேலையை பண்றாங்க தெரியுமா? இதைத்தான் வேணான்னு நினைக்கிறாங்க. அது இவனுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. கேட்டாங்க தோத்துட்டோம்னா எந்த இடத்துல நீங்க தோத்தீங்க அதை போய் பாருங்க. கேட்டா இன்ஸ்டால தோத்தன்றீங்க. இன்ஸ்டால தேவா அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் யாரு அவரு, அந்த சின்ன பசங்க, அவரை வச்சு கூட தான் ரீல்ஸ் போட்டாப்ல இவரு. அதுல போய் தோத்தாரா? இல்லைன்னா பெரும் பெரும் பறந்து ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு அடிக்கடி வந்து நின்று அது விளம்பரம் தானே. அப்பயும் அவன் வந்து ஜெயிச்சிருக்கணும் தானே. ஏன் அப்ப தோத்தாங்க? அதுவும் கிடையாது, அதுவும் தெரியாது. இவங்களுடைய மனநிலை எப்படிதான் போடுங்க எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாருக்கிட்டையும் குறை எப்படி தோத்தன்றது குறை கேக்குறாங்களா அந்த போன் அந்த கால் மூலியமாவோ இந்த ஆப் மூலியமாவோ. அது எந்த இடத்துல பண்ணன்றது இவங்களுக்கு தெரியல. அப்ப மக்கள்கிட்டயே போய் கேக்குற நிலைமையில வந்துட்டாங்க. வெறுப்பு வந்துட்டு அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. யாரு? டிஎம்கேல இருந்து முன்னாள் அமைச்சர்கள்ல இருந்து டிஎம்கே சோக்கால் இந்த பத்திரிகையாளன் போர்வையில அழிஞ்சிட்டு இருப்பானுங்களா, அவனுக்கு எல்லாருமே உட்காந்து பேச 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 டிஎம்கேன்ற ஒரு கட்சியவே கீழே இறக்கி விட்டதுக்கு காரணமே இதுதான். ஆனா இதே இவங்களுக்கு தெரியாம இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஓட்டு எண்ணிக்கைக்கு முந்தின நாள் கூட சரி தற்கூரி கூட்டம், இத வந்துட்டு எங்களுக்கு யாரு இந்த இளைஞருடைய மா இளைஞர் அணி டிஎம்கேவோட இளைஞர் அணி செயலாளர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, லேடி ஒருத்தவங்க. அவங்க கூட சரி அந்த ஓட்டு கவுண்டிங்க்கு முன்னாடி நாள்ல கூட சரி
தற்கூரி கூட்டத்தை விஜய் எங்களுக்காக காட்டுனதுக்கு விஜய்க்கு தான் நாங்க டேங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது எப்படி ஓட்டு போட்டாலே தற்கூரி கூட்டமா? அப்போ உங்களுக்கு யார வந்துட்டு வெறுப்ப சம்பாதிக்கிறீங்க? இந்த மாதிரி சொல்லி 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 சொல்லிதான் மக்கள் வெறுப்பான ஒரு அரசியலை உங்க முன்னாடி காட்டினாங்க. அதுதான் நடக்குது. இன்னமும் வந்துட்டு நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பேச்ச நான் ஏதோ சின்ன காலவான விவேக் சொல்லுவாப்புல, நாவடக்கம் ரொம்ப தேவை. நாவை அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ன்ற மாதிரி அதை அடக்குனாலே சால்வ் ஆயிடும். அவ்வளவுதான். இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அக்கா தான் என்னையும் திட்டுச்சு, நான் அவங்க பேசுக்கு போனேன்ட்டு. எல்லாரும் வாயாலதான் சொல்லுவாங்க. சொல்லு நீங்க. குட்டி குஞ்சாண்டு கூப்பிடுது என்ன? உண்மை இல்லையா? எனக்கே வீட்டுல கூப்பிட்டு இருக்காங்கயா, நீ வேற. எங்க வீட்டுல எனக்கே ஒரு குட்டி குஞ்சா இருக்குது. இது வந்து என்ன குட்டி குஞ்சான்னு கூப்பிடுது. சரி இருக்கட்டும். ஓ, இப்பவும் அங்கதான் போயிட்டு வந்தீங்களா? இல்ல, அது வேற இடத்துல இருந்தேன். இப்போ வேற மீட்டிங் இருந்தேன்னு சொன்னாரு. இப்ப பார்த்தா இங்க வேற சொல்றாரு. இன்னைக்கு சொல்லலையா? எப்ப பார்த்தாலும் என் டிபியை பார்த்தாவே அவன் வந்துட்டான் குட்டி குஞ்சம். அவனை மேல இல்லைங்கன்றாங்க. என்ன பண்றது? இல்ல, ஓகே. ஒரு விஷயம் சந்தோஷ் ப்ரோ, நம்ம ஒரு டேட்டா எடுக்கணும். போன ஆட்சியில வந்து இவங்க டிஎம்கே வந்து எவ்வளவு திட்டங்களை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மேனிஃபெஸ்டோல இருந்த திட்டம் வந்து எவ்வளவு நாள் தாண்டி ஒவ்வொன்னா ஒரு 3-4 திட்டங்கள் தான் அறிவிச்சிருப்பாங்க, செய்திருப்பாங்க. அந்த நிறைவேற்றினது எந்த டேட்ல அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல இருந்து அந்த கண்டினியூஷனா எவ்வளவு திட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு, அது எவ்வளவு நாள்ல நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டா எடுக்கிறோம். அது டேட்டா எடுத்து அதை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி அதை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு டிஎம்கே சொல்ற நிறைய விஷயம் என்னன்னா, பாத்தீங்களா, அது ஸ்டாப் ஆயிரும், இது ஸ்டாப் ஆயிரும், அதை முடிச்சுட்டாங்க, இதை முடிச்சுட்டாங்க, அவங்க சொன்ன இந்த திட்டங்கள் நிறைவேற்றலை. நம்ம அதுக்காக நிறைவேற்றாம இருக்கிறோம், காலம் தள்ளுறோம் இல்ல. அது மக்கள்கிட்ட அது வேற மாதிரி போயிடக்கூடாது. அதை நம்ம வந்து அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும், அது பிளான் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன், நோட்டட். அது இவங்க பண்ணிருக்கிறதுனா ஒரு பெருசா ஒரு 504 கொடுத்தானுங்க. 504 530 தெரியல. அதுல வந்து ஒரு 5 பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேட்டா ஈஸியா கிடைச்சிரும். போன ஆட்சியில செஞ்ச திட்டங்களை இந்த ஆட்சியில நிறுத்தினது ரொம்ப நிறைய இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த 4-5 திட்டம் இருந்துச்சு இல்லையா, இந்த 4-5 திட்டத்தை இவங்க நிறைவேற்றின டைம் லைன் கேட்டீங்கன்னா அதுவும் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை. அது எடுத்துடலாம். வேற என்ன சொன்னீங்க? இது 3. ஆமா, நம்ம அந்த ப்ரீவியஸ் கவர்மெண்டோட அந்த கண்டினியூஷன் ஏதாச்சும் திட்டங்களை வந்து அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு ஒரு அதை வந்து எப்படி எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ். ரெண்டாவது இந்த ஒரு விஷயத்த ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து இவனுங்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த இவனுங்க ஆமா கமெண்ட்ல போட்டிருக்காங்க ஒருத்தர். ஆக்சுவலி 2016 இருந்து இருந்த ஸ்கீம்ஸ் இவங்க 2021 ஆட்சிக்கு வந்தது எதை இவங்க நிறுத்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அம்மா உணவகம், அம்மா ஸ்கூட்டி சப்சிடி ஸ்கீமு, பிரெக்னென்ட் உமன் ஸ்கீமு, அம்மா மினி பஸ், அம்மா திருமணத்திற்கு தங்க நாணயம், அம்மா லேப்டாப் பதில் கலைஞர் லேப்டாப் என்று பெயர் மாற்றினார். சூப்பர். இந்த இனிஷியேட் வந்து நம்ம எல்லாரும் எடுக்கணுங்க. இது நம்ம எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு. நம்ம பசங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து போஸ்டா ஏதாவது நம்ம போடுறது நல்லா இருக்கும். அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணியோ இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணி இது பண்ணா கூட ஓகே தான், பண்ணணும். ஏன்னா அவனுங்க வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் மக்கள்கிட்ட, அதை பார்த்துக்கணும், அதை விடக்கூடாது. இவனுங்க இப்போ பண்றது இவங்களோட அஃபிஷியல் ஐடிவிங்ல இருந்தே நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதை உடைக்கணும், கண்டிப்பா உடைச்சு தீரணும். இல்லட்டன் ப்ரோ, இவங்க 504 கொடுத்தாங்களே, 504 கொடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து பார்த்தா, இவர் என்ன சொன்னாரு, தேர்தல் வரதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு மாநாட்டில் என்ன சொன்னாரு, 440 நாங்க வந்து முடிச்சிட்டோம். யாரு? கனிமொழி அக்கா சொன்னிச்சு
இவரும் சொன்னாரு 400 கிட்ட நாங்க முடிச்சிட்டோம், இன்னும் குறிப்பிட்ட நாள்ல பேலன்ஸ் எல்லாத்தையும் நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா நம்ம எடுத்து பார்த்தா இவங்க எல்லா திட்டத்துக்கும் ஆரம்ப எப்படி சொல்றது, ஆரம்பிச்சு மட்டும் தான் வச்சாங்க தவிர எதுவும் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேரவே இல்லை. எல்லா திட்டமும் அப்படிதான். டிஸ்டர்ப் கூட சொல்லலாம். இன்னும் பிராங்கா சொல்லலாம், ஒவ்வொரு துறையே எடுத்துட்டாலே சொல்லலாம். விவசாயத்துறை எடுத்துட்டாலும் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேக்குதா? கேக்குது. விவசாயத்துறை எடுத்துட்டாலும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட், இந்த சிஎம்டிஏ, அது எதுவுமே இவங்க எதுவுமே அவங்க சொன்னது எதுவுமே பண்ணவே இல்லை. எதுவுமே கொண்டு மக்கள்கிட்ட ரீச் ஆகவே கிடையாது. அவங்க இந்த 1000 ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்து அப்படியே மக்களை அப்படியே அமைக்க வச்சுட்டாங்க. மத்த எதுவுமே பண்ணவே இல்லை இவங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம எடுத்து வெளியில விடலாம் கண்டிப்பா. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்த எல்லா திட்டமும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இப்ப அருள் ப்ரோ சொன்ன மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம் பின் பண்ணிருக்கிறேன் பாருங்க, அம்மா உணவகம், அதை அடிச்சு உடைச்சாங்க. புரியுதா? அந்த திட்டத்தை அதான் அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம் திட்டம் கைவிட்டதுன்னா அவனுங்க சொல்லி இருக்கலாம், இதுக்கு ஃபண்ட் தெரியாது, இவங்க கஜானாவை காலி பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு வெள்ளை அறிக்கை நாங்க சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்க விட்டுருக்கலாம். அப்ப மக்கள் ஏத்துப்பாங்க. ஓகேங்க, இந்த திட்டங்கள் எல்லாம் செய்தாச்சுன்னா திரும்பவும் மக்கள் தலையில தான் விழும் இந்த கடன். இதெல்லாம் நீங்க புரிய வச்சிருக்கணும். அதுக்காக போயிட்டு ரவுடிகளை வச்சு அடிச்சு உடைச்சானுங்க. ஸ்கூட்டி அது மட்டும் இல்ல ப்ரோ, இன்னொன்னு இந்த இது இருக்குல்ல, முதுநிலை பட்டதாரிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு நிறைய ஸ்கீம் அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி வீட்டுல முதுநிலை பட்டதாரியா இருந்து அவங்க மேரேஜ் பண்றாங்க, பெண்கள் மேரேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணானுங்க. அதே மாதிரி குழந்தை பேரு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பிரெக்னன்சியா இருக்கவங்களுக்கு இத்தனை மாசத்துக்கு இருக்கவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் நான் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் இங்க பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே எடுத்துங்க, என் பிள்ளைக்கே 1.5 வயசு மேல போகுது, அதை அப்ளை பண்ணி இன்னும் பணம் வரவே கிடையாது. அப்படியே முடிஞ்சு போச்சு, அதை அப்படியே தூக்கி போட்டானுங்க. அவ்வளவுதான். இவங்க எந்த திட்டமுமே சரி செயல்படுத்துறதே கிடையாது. நம்மள கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம ஆட்சி அமைச்சு 3 நாள் தான் ஆகுது. இதே 1000 ரூபாய், இதே அந்த 1000 ரூபாயை இவங்க 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தானுங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும் கண்டிப்பா. 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தானுங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 6 மாசம் இவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லா திட்டத்தும் கையெழுத்து தான் போட்டாங்களே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கிடையாது. இவங்க அப்படியே தான் விட்டுட்டானுங்க. இப்போ நம்மள கையாடி பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு. திரும்பி ஒண்ணுமே இல்ல, இவங்க என்ன வேணா பேசட்டும், அடுத்து சட்டசபை கூடும்ல, அமைச்சரவை போட்டு சட்டசபை கூடும்ல, அப்ப நாக்கப்படுங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்ப தெரியும் இவங்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம இவங்கள்ட்ட ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். அங்க சட்டசபையில நீங்க என்னத்தை கிழிச்சிங்க, ஆட்சி 1 வருஷத்துல என்னத்தை கிழிச்சிங்கன்னு கேள்வி கேட்பாங்களா, அப்ப தெரியும் அவங்களுக்கு. இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு தெரியுங்களா, அந்த ஆட்சி இப்போ நம்ம அந்த ஓத்து எடுக்கிறதுக்கு முன்னாடியோ ஓத்து எடுத்ததுக்கு அப்புறமும் சட்டசபையில மேலவை எம்எல்சி ஒரு இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் பேசுறீங்களா? எம்எல்சி தேவையா இல்லையா அப்படிங்கிற மேலவைன்னு சொல்லி சட்டசபை இப்போ எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, எம்ஜிஆர் பீரியட்ல எம்எல்சின்னு உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த பேச்சு வந்துச்சு சட்டசபையில மேலவைய எம்எல்சி மேலவையை உருவாக்கணும் அப்படின்ட்டு. அதை பத்தி யாராவது தெரிஞ்சவங்க, அது வேணுமா வேணாமா, அது பர்பஸ், அது கண்டிப்பா அடுத்த டாபிக்கா பெருசா வரும். ஏன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா பிரதர் மார்டின் தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பிரதர், நாங்க பாத்துட்டு இருக்கோம், அது டீடைல்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் டீட்டெயில் எடுத்துட்டு பேசுவோம் நாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு. அது ஏன்னா அது இன்னும் ஆரம்ப நிலையில தான் இருக்கு. எப்படி அந்த எம்எல்சிக்கு என்னென்ன பவரு, அவங்களுக்கு எப்படி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, பார்ப்போம். ஆமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஓட்டு அரசியல்ல இல்லாதவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜெயிக்க முடியாத இடத்துல இருப்பாங்க, ஆனா நல்ல குவாலிஃபைடா இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் கொண்டு அரசியல்ல கொண்டு அரசை இயந்திரத்தை ப்ராப்பரா நடத்துறதுக்கு எம்எல்சியை கொண்டு வந்தாங்க. அது வேற வேற விமர்சனங்கள் கூட வைக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வைக்கிறாங்க, தெரியாதவங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியில் அதை கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் குவாலிஃபைடு பீப்புள் யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியலையோ அவங்கெல்லாம் எம்எல்சியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு இது நல்லதுதான். பாப்போம் பிரதர், அது டீட்டெயில் எடுத்துட்டு பேசுவோம். ஏன்னா அது கிளாரிட்டி இல்லை, அதனால அதை பத்தி நம்ம பேசலாம் அப்புறமேட்டுக்கு. இப்போ இன்னொரு நியூஸ் வந்திருக்கு.
இந்த சினிமா தென்னிந்திய நடிகர் சங்கத்திலோட நிர்வாகிகள் வந்து போய் முதலமைச்சர் மீட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் மரியாதை நிமித்தம் மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதே தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் இவரை என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இன்னைக்கு போய் இப்ப சந்திச்சிருக்கிற ஒருத்தர் வந்து திரு கருணாஸ் அவர்கள் ஒரு சீட்டுக்காக என்ன பேசினாருன்னு சொல்லி தெரியும். எப்படி இவங்கெல்லாம் டெய்லி நைட்டு டின்னர் சாப்பிடுறாங்களா இல்ல டின்னரை ஸ்கீப் பண்ணிடுறாங்களான்னு தெரியல. முக்குளத்தோரா? அவரேதான், முக்குளத்தோர் புலிப்படை தான். முக்குளத்தோர் புலிப்படை முகத்தை ஆமா என்ன பாடிருப்பாரு, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு பாட்டு பாடிருப்பாரு. அவர் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாரு. ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப ஒரு பாட்டு, ஸ்டாலின் இருக்கிறப்ப ஒரு பாட்டு. அடுத்த சீட்டுக்கு அடி போடுறான், வேற எதுவுமே இல்ல. இல்ல மாதிரி இது வேற ஒண்ணுமே இல்லையா. இன்னைக்கு காமெடி மட்டும் சொல்லிடுறேன். ஒரு யூடியூபர் தான் பேசிட்டு இருந்தாரு. என்னன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் தளபதி கிட்ட நிக்கிறாங்கன்னா தளபதி சொன்ன அதே டயலாக் தான் திருமலையில சொன்னாதான், வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்ட்டு. அதேதான் அன்னைக்கு நீ பேசும்போது என்ன நினைச்ச, நாங்க தோத்துருவோம்னு சொல்லிட்டு வாயில வந்த அளவுக்கு ஒரு மேல அவ்வளவு தூரம் பேசினேன். ஆனா இன்னைக்கு வந்து நிக்கிற பத்தியா அத நான் வந்து இதா சொல்லல. ஆனா இவன் வர்றது எனக்கு ரொம்ப எரிச்சலா தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. இல்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டோம்னா உங்ககிட்ட நான் பேசுறதுக்கும் நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கும் வந்து சந்தோஷம். அப்படி இல்ல சந்தோஷம் மாதிரி இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பாத்தியா? கேப்டன் பிரபாகரனா இல்ல வேற படம்? ரஜினிகாந்த் விஜயகாந்த் படம் தான் நினைக்கிறேன். சேதுபதி ஐபிஎஸ். அதுல வந்துட்டு இவரு கவுண்டு மணி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? இந்த செருப்பாலேயே என்ன கொண்டு அடிங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு, காமெடி ஒண்ணு வரும் தெரியுமா? வேலையை விட்டு நம்பியார் கிட்ட வந்து செருப்பு எடுத்து வந்து கொடுப்பாரு. ஐயா நீங்க கப்பல்ல வேலை இதுல வேலை கோணி பையில யூனிஃபார்ம் தைச்சு கொடுங்க ஐயா, போட்டுக்கிட்டு திரியிறேன் நானு. அது கூட பரவாயில்ல சந்தோஷம் ப்ரோ. இன்னைக்கு வந்து விக்ரமன் வந்து சந்திச்சிருக்காரு. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே ரொம்ப எமோஷனலா அவர் சொல்றாரு. நான் பார்த்தோன்னே அழுதுட்டேன், ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். நான் இப்போ கிட்டக்க போனப்ப அவர் ஃபர்ஸ்ட் எப்படி என்கிட்ட பேசினாரோ அதே மாதிரிதான் இப்பவும் என்கிட்ட பேசினாரு. நான் ஒரு சில கோரிக்கைகள்லாம் நாங்க வச்சிருக்கோம், அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னோம். இவரை கூப்பிட்டு பர்சனல் பேர் மறந்து போச்சு டக்குனு, ஜெகதீஷ் ப்ரோ கூப்பிட்டு இவங்க சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க, உங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் தளபதி விக்ரமன் சந்திச்சிருக்கு. ஆனா அவங்க 2 பேருக்குள்ளாடி அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு டைரக்டர் விக்ரமன் மட்டும் தான் பாத்துட்டாரா? ஆமா, விக்ரமன் வந்து பாத்துட்டு பூவே உனக்காக 2 எடுக்கலாமான்னு கேட்டிருக்காரு. சரி பாக்கலாம், முதல்வர் பாக்கலாம்ங்கிறாரு. அனில் மோடி கிட்ட போவாதீங்க, எப்படியே பேசுங்க. இல்ல உங்க சொந்தக்காரர் போய் பாத்துருக்காருயா கருணாஸ், முதல்வரை போய் சந்திச்சிருக்காரு. வண்ணாந்தாரையில போனா கூட முக்குளத்தோர் புலிப்படை அதானே? ஆமா, அவரே தான். மரியாதை நிமித்தமாக நாசர், பூச்சி முருகன், கார்த்தி, இல்ல படம் வெளியானதுக்கு நடிகர் சங்கத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு கூட தெரியல தெரியுமா சந்தோஷ் ப்ரோ? நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் இன்டர்நெட்ல வெளியானதுக்கு நடிகர் சங்கத்துல இருந்து ஒருத்தம் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. தனிநபரா தெரிவிக்காதீங்கப்பா. உங்களுக்குதான் ஒரு சங்கம் இருக்குது, கேட்டா சங்கத்துல இந்த முறை சார், நாளைக்கு எதனா பேக் ஃபயர் ஆச்சுன்னா கூட சார் சங்கத்துல முறை சார், நான் ஒன்னும் தனியா முடிவு எடுக்கல சார். இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சு படத்துக்கு சொல்றியா நீ? நம்ம அண்ணன் படத்துக்கா? ஆமா, நடிகர் சங்கத்துல ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? பண்ணவே இல்லையே. வந்ததுன்னு நினைக்கிறேன், கடிதம் ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விட்டாங்க. ஒரு அறிக்கை மட்டும் தான் விட்டாங்க. ரொம்பலாம் அதுக்கு எடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தாரு ஒருத்தர், அந்த நடிகர் சங்கத்துல இருக்காரு, ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. கடையா விசிடி கடைகள்லாம் போய் விசிடி விக்கிற பசங்க எல்லாம் அடிப்பாரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு?
ஏன் அவங்க ஃப்ரெண்டு உதய் கோச்சிக்கு வராமா? நீங்க சொன்ன வார்த்தை தான் சந்தோஷ் ப்ரோ. நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான். நண்பர் கோச்சுக்கு வராமா? நண்பர் கோச்சு வரல, என்ன பண்றது? இவங்கெல்லாம் இப்ப 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 எந்த மூஞ்சியை வச்சுட்டு வராங்க? நடிகர் சங்கம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு வருது? அவர் தான் இப்ப நடிகர் இல்லையாப்பா, அவர்கிட்ட ஏன்பா வரீங்க? அஜித் சார் இருக்காரு, சிவகார்த்திகேயன் சார் இருக்காரு, அவங்ககிட்ட எல்லாம் போங்க. அவங்க 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 உங்களை காப்பாத்துவாங்க, அவங்க இண்டஸ்ட்ரி அவங்க அவங்க மேல தூக்கிட்டு வருவாங்க. அவர் ரஜினி சார் இருக்காரு பாருங்க, ரஜினி சார் கிட்ட போங்க. உலக நாயகன் இருக்காரு பாருங்க, அவர் இருக்காரு, அவர்கிட்ட போங்க. நாங்க நடிகர்கள்லாம் இல்ல சந்தோஷ் ப்ரோ, இவங்க வந்து கூத்தாடி கூத்தாடி எத்தனை கூத்தாடி சினிமா இவரை திட்டாங்க, அவ்வளவு பேச்சு பேசினாங்க, ஒருத்தவங்களும் ஒரு கண்ணனை கூட தெரிவிக்கல. எப்படி வந்து எங்க எங்க இதை சேர்ந்தவங்களை எப்படி நீங்க கூத்தாடின்னு சொல்லலான்னு வாய பொத்திக்கிட்டு உட்காந்துந்தாங்க. வாயை பொத்திட்டு எதுவும் பேச முடியாம பேச முடியுமா இல்ல வேணாதான் பேசாம இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க நம்ம இவரு வளர்றது அவங்களுக்கும் பிடிக்காது, நல்லாவே தெரியும். வரட்டும் எல்லாரும் வரட்டும். 200% இவர் இதே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரெக்கார்டு கூட வைரலா போச்சு, ஜனநாயகன் படத்துக்கு சொல்லியிருப்பேன். ஒரு நாள் வேற லெவல் அது. சிஎம் தம்பிகள் ஆயிட்டோம், என்ன பண்றது? இந்த நாய்களை எல்லாம் எடுத்து போட்டு இல்ல வாய் இருக்குன்னு எவ்வளவு தெரியுமா பேசியிருக்கான். மத்த கூட பரவாயில்ல ப்ரோ, ஓவரா பேசலாம் தெரியுமா? ஒரு நிமிஷம் மாறி ஒரு நிமிஷம். ஆமா ராக் ப்ரோ ரைட்டு. இந்த அணில்களின் சாபம் எங்க போய் கொண்டு போய் விட போது போட்டு அதை ட்ரோல் இது மெட்டீரியல். அதுதான் இப்ப நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போடுங்க. ஐயோ என்னையா எடுக்கலாம் இரு, பார்த்திபன் கிட்ட இருக்குது அது. என்கிட்ட இல்லையா? என்கிட்ட இல்ல அது. இரு ஒரு ஐடி கிட்ட இருக்குது, அது எடுக்கிறேன். அந்த ஐடி கிட்ட தான், அந்த ஐடி மட்டும் அனுப்பு, எடுத்து இப்போ வைரல் பண்ணுவோம். அத போட்டோ மேல போட்டு நானும் ட்ரிபிளும் புலம்பிருப்போம். வாய் இருக்குன்னு என்ன பேசணும் பேசுறானா பேசுறான், அவ்வளவு பேசி அதுல ட்ரிபிள் ஒருத்த விடக்கூடாது, ஒருத்த விடக்கூடாது அப்படின்னு. ஆமா சொல்லுவாங்க, ஒருத்தவனையும் விடக்கூடாது, ஒருத்தவனையும் விடக்கூடாதுன்னு. அந்த ரெக்கார்டிங் கேட்ட பிறகுதான் எனக்கே புரியுது, என்னடா இவ்வளவு ஆக்ரோஷமா பேசி இருக்கிறோம், இவ்வளவு வெறுப்பு மைண்ட்ல இருந்ததா. வயிறு எப்படி சொல்றடா அடிக்கல எனக்காவது பாட்டு திருப்பி நான் சொன்னது நான் சொன்னது நடந்ததா இல்லையா? நான் சொன்னது நடந்ததா இல்லையா? நீங்கெல்லாம் வருவீங்கடா, நீங்கெல்லாம் வருவீங்க, எங்களை தேடி வருவீங்கடா, வந்தீங்களாடா இன்னைக்கு. அது என்ன சக்திடா? சிவகார்த்திகேயன் சக்தியா? அந்த சக்தி போச்சுதா? ஊத்தி முடிச்சா இட்லி கடை ஊத்தி முடிச்சுதா? பாரு வரிசையா நீ பாரு. அண்ணன் முதலமைச்சர் ஆனனால படம் கருப்பு, அது எப்படி போகும்னு தெரியல, நல்லபடியா போகணும்னு எங்களது வாழ்த்துக்கள். சொல்லிருக்காங்க. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அண்ணா வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காராம், சிஎம் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனில்காந்த் அந்த போஸ்ட் கீழே பூந்துட்டானுங்க. பூந்து இல்ல இல்ல கீழே அனில்க பாக்கணும், சிஎம் பேச்சு யாரும் கேட்காதீங்க தயவு செய்து சொல்றோம் அண்ணா. உங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சு பண்ணி அங்க போய் அந்த வேலையை பாருங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது. ஜெகதீஷ் போன் பண்ணி எங்கிட்ட பேச சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணன் வந்து இப்ப போயஸ் கடந்து போற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்க ஒருத்தன் எப்படி தலைமுறை ஆயிடான்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் வருவாங்க. துபாயில இருக்கிறானா இமயமலையில இருக்கிறான்னு தெரியலையா? ரொம்ப லாங்கா இருக்கு. போயஸ் கார்டன் பக்கம் அந்த கிரீன் ஸ்பேஸா ஏதோ சம்திங் சொன்னாங்க, அதுகிட்ட வந்து ஏதோ வீடு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க வந்துட்டா என்ன ஆகும்?
ஒருத்த கமெண்ட் போட்டிருக்காயா அதுக்கு, நான் உனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல ராகுல், அதுக்கு கீழே ஒருத்த கமெண்ட் போட்டு, அண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாது, இது எங்க பிரஸ்டீஜ் குக்கரு, நாங்க சிஎம்னு போடாம விட மாட்டோம். இல்லடா, இத்தனை நாள் டிலே ஆகுனதுக்கு எங்களுக்கு அந்த டைட்டில் தான் கைமாறு. ஆமா, இல்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து உண்மையிலேயே சொல்றேன் பாருங்களேன், இத்தனை நாள் படம் ரிலீஸ் ஆகி கூட ஒரு சீன் கூட பார்க்காம உட்காந்துட்டு இருக்கேன். ப்ரோ உங்க 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 ஆசையில மண்ணெல்லி போட்டாங்க, அந்த டைட்டில் வராத அண்ணன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. என்னன்னா நான் அதான் சொல்றேன், ஒரு நாள் அடிபட்டிருக்கோம். முதலமைச்சர் டைட்டில் வேணும் இல்லடா, படம் ரிலீஸ் ஆகுது 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் போடுவேன்டா. ஒண்ணும் இல்ல, தியேட்டர்ல போய் தியேட்டருக்கு போய் உட்கார்ந்து அது போர் கொடி தூக்கும், கவலைப்படாது. ஐயோ இவனை கேவியன அடிக்கிற அடியில அவன் போய் போடுவான் ஏதாவது பாருங்க. பண்ணீங்கன்னா ஆளுங்கட்சியினர் அராஜகம் நியூஸ் போடுவாங்க வேற. என்ன கருப்பு படத்திலே போட்டுருக்காங்க, இந்த படத்துல போடாதீங்க. கருப்பு படத்துல போட்டுருக்காங்க ப்ரோ, கருப்பு படத்திலே போட்டுருக்காங்க. அப்பெல்லாம் கிடையாது. இல்ல கருப்பு படத்துல போட்டிருக்காங்க சிஎம்க்கு. சொல்றதுக்கு ஆனா பார்த்திபன் ப்ரோ யாரு போடுறாங்களோ இல்ல யாரு போடுறாங்களோ இல்லையோ, ரோஹிணியில வந்து ரேவந்த் போட்டுருவாரு, அவரு இப்ப கண்டிப்பா போட்டுருவாரு. நீ எங்க டேய் அனில் மோட ஆனோடனா ஆவுன்னு சொல்லி குறுக்க மறுக்க போறீங்கப்பா. ஒன் பை ஒன்னா பேசுங்க. மைக் இங்கதான் இல்ல இவங்க சொல்றதுக்கு தியேட்டர் ஓனர்லாம் இருக்காங்களா, ஆல்ரெடி எல்லாருமே முக்காவாசி பேர் அனில் தான். இல்ல நம்ம இவரு ரேவந்த் ப்ரோலாம் எம்எல்ஏ ஆயிட்டாரு, கண்டிப்பா அவர் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே